Hello guys, welcome to S7R Technology. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு ஒரு சர்வீஸ்க்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. பட் எப்படி வந்துச்சுனா கொரியர் வந்திருக்கு. சோ இத தான் பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சு இந்த இதுக்குள்ள என்ன ஃபோன் இருக்கு, அது என்னதான் கம்ப்ளைண்ட்னு நம்ம A to Z வந்து பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு லினோவாவில் ஒரு மாடல் வந்திருக்கு ஓகேண்டா. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பையன் வேறு லெவலில் ஒரு ஃபோன் இருக்குது தெரியும் நினைக்கிறேன். ஸோ நொறுங்கி போய் இருக்குது ஃபோனு. ரொம்ப ஐயா பைக்கில் ஏறிச்சா பஸ்ஸில் ஏறிச்சா என்னன்னு தெரியலை, இப்படி இருக்குது. ஐ திங்க் பஸ்ஸு தான் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தா தெரியுது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போவோம் ஓகேண்ணா. ஸோ இந்த ஃபோனை நான் மாற்றேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாற்றுவாங்க ஓகேண்ணா. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோனை நம்ம பார்ப்போம் ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள் ஸோ எப்படி நொறுங்கி போயிருக்குன்னு. ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக வச்சாச்சு. இதான் பேக் லைட் வர சீட்டு ஓகேங்களா. உளுந்தல ஸ்ட்ரிப்பே பிஞ்சு போய் கிடக்கு. ஸோ நம்ம டிஸ்பிளே கலெக்டர் வேலை ஈஸியாக போச்சு ஓகேண்ணா. எப்போயுமே ஒரு ஃபோன் இருக்கணும்னா சிம் ட்ரை ஃபஸ்ட்டு இருக்கணும் ஓகேங்களா. ஸோ சிம் ட்ரை எடுத்து கேர்ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ Realme C25 மாடல் மாதிரி தான் தெரியுது. ஆமாம் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாடியை பார்த்தா அவங்க தெரியும் எவ்வளோ கேர்வாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி வந்து உடச்சிருக்காங்க ஓகேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி ஃபோன் என்ன கண்டிஷனுக்கு செக் பண்ணி வைப்போம் ஓகேண்ணா. ஃபோனு ஷார்ட் ஆகிருக்கா இல்லை சப்ளைலாம் கரெக்டாக போதான் நம்ம செக் பண்ணாலும் அடுத்து நம்ம ப்ராசஸ் போக முடியும் ஓகேண்ணா. ஓகே ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம ஒரு ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னா அது போக எல்லாருக்கும் பவர் சப்ளை கட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப பேசிக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பவர் சப்ளை கட் பண்ணியாச்சு, பேட்ரி தனியாக எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேட்ரி லைஃபை செக் பண்ண போகிறேன். பேட்ரி என்ன கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம மல்டிமீட்டர் எடுத்து 20 வோல்டேஜ் எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ மல்டிமீட்டரில் பேட்ரி கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைன், நம்மளுக்கு ஒரு 3.7 வருது. ஓகே பேட்ரி கண்டிஷன் நல்லா தான் இருக்குது ஓகே, நார்மல் லைஃப் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோன் ஆஃப் ஷார்ட் ஆகிருக்கா இல்லை ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கா நம்ம ஒன்று வேணால் செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே ஃபுல் ஸ்டார்ட் ஆகலை, ஃபோன் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்டார்ட் ஆகலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிடுவோம். சூப்பர் ஓகேண்ணா. ஃபோன் நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கு அந்த ஒன்று ரேஞ்சு வேலி வருது. ஸோ ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சார்ஜ் போட்டு பேட்ரி லைனுக்கு, ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்புக்கு, டிஸ்பிளே லைனுக்கு வோல்டேஜ் வராமல் பார்க்க போகிறேன். ஸோ அப்படி வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பவர் செக்ஷனாக நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஸோ சார்ஜ் போகிறது இன்புட்டு தான் பவர் செக்ஷன், அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கனெக்ஷன். சார்ஜர் ஐசி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேட்டரி எல்லாம் டேரெக்டாக போயிடும். இல்லைனா ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்புக்கும் டிஸ்பிளே லைனுக்குலாம் கரெக்டாக வோல்டேஜ் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசியோட இன்புட் அவுட்புட்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேண்ணா. ஸோ அதை நம்ம அடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே ஸோ சார்ஜ் போடுவோம். ஸோ 20 வோல்டேஜ் வச்சாச்சு ஓகேண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வோல்டேஜ் வருதா, ஸோ ஃபோன் வைப்ரேட் ஆகுது. ஸோ நான் வச்சேன் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. ஓகே ஃபைன், 4.4 வோல்டேஜ் வருது. ஸோ அதே மாதிரி ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு போர்டு நம்ம தனியாகவே எடுத்துகிறோம் ஓகேங்களா. எப்போவுமே பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் ஆஃபில் வச்சுருக்கணும் ஓகேங்களா, இல்லைன்னா பேட்ரி போயிடும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து அதே மாதிரி வேறு ஸ்க்ரூ எதுவும் வருதா பாருங்கள். ஸோ ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வேறு ஸ்க்ரூ எதுவும் வருதா, ஸ்க்ரூ எதுவுமே இல்லை. ஸோ நெட்வொர்க் கேபிள் லைட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு ஓகேங்களா. ஸோ டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு இது மெயின் போர்டு சப்போர்ட் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு ஓகேங்களா.
இதை எடுத்தாச்சு. ஸோ இதே நம்ம கழட்டிடுவோம். ஓகே, ஸ்பீக்கரு நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது ஸ்பீக்கரு. ஓகேண்டா. ஸோ மெயின் போர்டு சப் போர்டு கனெக்ட் பண்ணுற ஸ்டிப்பு. ஓகேண்டா. ஸோ அதை ரிமூவ் பண்ணி நம்ம சப் போர்டை தனியாக எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. ஸோ நெட்வொர்க் கேபிள் தனியாக எடுத்தாச்சு. ஓகே, இது எடுத்தாச்சு. ஸோ இந்த பாடி அப்படியே எடுத்துட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் போர்டு அண்ட் சப் போர்டு கனெக்ட் பண்ணி நான் சார்ஜ் போட போகிறேன். ஆனா பட்டன் வோல்டேஜ் நம்ம கரெக்டாக தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபைன், சூப்பர். நான் கரெக்டாக தான் வருது. ஆனால் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் கரெக்டாக ஆகுது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம டவுனுக்கு போயிட்டு இந்த சென்டர் பாடி வாங்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பேக் டோரே வாங்கிடுவோம், அடிமைப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே புதுசாக வாங்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. 2 hours later. ஓகே, ஃபைன். நம்ம போய் வாங்கிட்டு வந்தாச்சு. C25 பேக் டோர் வாங்கியாச்சு. ஓகேங்களா. ஸோ கலர் முதல் இருந்தது பிளாக் கலர் இருந்து. ஸோ இந்த கலர் வாங்கியாச்சு. ஸோ ஓகே, இதை பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டர் டோர். ஸோ சென்டர் டோர் வாங்கியாச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இது ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே. ஸோ நம்ம டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல டிஸ்பிளே செக் பண்ணி பார்ப்போம். ஓகேண்டா. டிஸ்பிளே செக் பண்ணி டிஸ்பிளே என்ன கண்டிஷன் இருக்குது செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்மு வச்சு ஒட்டணும். ஓகேங்களா. ஸோ பவர் சப்ளை கட் பண்ணிடுவோம். புது சென்டர் டோர். பேட்டரி பின்னாடி ஸ்டிப் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணணும். ஓகே, ஃபோன் நம்மளுக்கு ஆன் ஆகுது. ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ரியல்மி நேம் வருது. ஃபோன் நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஃபோன் நல்லா ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பவர் சப்ளை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே லைன். ஸோ வந்து போர்டு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். ஸோ இதை கேர்ஃபுல்லாக வச்சுருங்க டிஸ்பிளேயை. நெக்ஸ்ட்டு புது பாடி. ஸோ இந்த பழைய பாடி இருக்க ஆன் ஆஃப் ஸ்டிப்பெல்லாம் எடுத்து புது பாடிக்கு மாற்ற போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ 530. ஸோ கம்மை சொட்டியிருப்பாங்க. ஸோ லைட்டாக 530. ஓகே, ஸோ ஆன் ஆஃப் ஸ்டிப்பு நம்ம எடுத்தாச்சு. சூப்பர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போனால் இந்த இடத்துல கம் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒட்டிட்டு நம்ம வந்து அடுத்து போர்டை மாட்டிட்டு நம்ம ஒன்று வேணால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப லைட்டாக. ஸோ ஆன் ஆஃப் ஸ்டெப்பு நம்ம கரெக்டாக மாட்டியாச்சு. ஓகேங்களா. ஸோ ஆன் ஆஃப் ஸ்டெப்பு மாட்டியாச்சு. அவங்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது இந்த பாடியில் வைப்ரேஷன் மட்டும் இருக்குது. ஸ்பீக்கர் வர லைன் இருக்குது. அப்புறமேக்கு இங்கே ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்குது. இதே நம்ம சேர்த்து எடுத்து மாற்றிடுவோம்.
ஓகே. ஸோ ஸ்பீக்கர் லைனும் மாட்டியாச்சு, A to Z ஃபுல்லாக நம்ம மாட்டியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து போர்டை வைப்போம். போர்டை வச்சுட்டு டிஸ்பிளே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நம்மளுக்கு டச்சு வேலை செய்யுது. ஓகே ஃபைன். ஸோ ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வேலை செய்யுது, நம்ம டச்சு வேலை செய்யுது. இப்போ என்ன பண்ண போனால் எல்லாத்தையும் கலட்டிட்டு மாட்ட போகிறோம். அவ்வளோதான். மெயின் போர்டு இந்த ஸ்டெப்பு சும்மா வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே தான். ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறோம். டிஸ்பிளே மாற்ற முன்னாடி இந்த இதெல்லாம் எடுத்துக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம மாட்டப்பாங்க. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துவாங்க. ஓகே ஃபைன், கரெக்டாக தான் போகுது. இப்போ என்ன பண்ணோம்னா சுற்றி கம்மை போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். டிஸ்பிளே எடுத்து முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது கீழே வச்சுட்டு சும்மா பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? S7R டெக்னாலஜி வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். இங்கே மொபைல் சர்வீசிங், லேப்டாப் சர்வீசிங், இது இல்லாமல் ஐடி கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் மொபைல் சர்வீஸ் வந்து படிக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இல்லை கடை வச்சுருக்கேன் சார் பேசிக்காக தெரியும், ஸோ மாதிரி வெறும் ஜஸ்ட்டு சார்ஜ் பண்ண மாட்டேன், காம்போ மாட்டேன், இது மட்டும் தான் தெரியும், போர்டில் ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்க தெரியாது அப்படின்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாங்கள் எப்படி சொல்லித்தரோம், என்ன கிளாஸஸ் தான் A to Z எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்போயுமே ஆன் ஆஃப் பட்டன் லைன் கிட்ட, பேட்டரி லைன் கிட்ட எப்போயுமே ஸ்க்ரூ போட்டுருங்க. ஏன்னா ஃபோன் லைட்டோட கீழே வந்தாவே நமக்கு இதாகிடும், ஸ்க்ரூ இல்லைன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகே ஃபைனலாக நம்ம வந்து ஃபோனை மாட்டியாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்க பார்த்தா தெரியும் இப்படி இருந்துச்சு பாடி. ஸோ லாரி நல்லா ஏறிச்சு. ஓகே, பஸ் லாரியா. ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக அப்படி மாட்டியாச்சு. ஸோ ஆன் பண்ணுறேன். பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன் ஆகுது. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு கொரியர் அனுப்பியிருந்தாங்க. நம்மளுக்கு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறிச்சு போல் அவ்வளோ நொறுங்கி இருந்துச்சு. பட் இப்போ ஃபோனை பாருங்கள், நல்லா ஸ்லிம்மாக ஆயிடுச்சு, புது ஃபோன்மாக மாற்றியாச்சு. ஓகேடா? ஸோ நீங்களும் இது மாதிரி உங்கள் ஃபோன்ஸ் எதுவும் டெட்டாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மொபைல் சர்வீஸ் எதுவும் படிக்கணும், எனக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு சார், நான் நிறைய படிக்கணும் சார், இது மாதிரி நானும் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார், ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் மொபைல் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.